தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா உங்களுக்கு தெரியுமா? 4 ತಲೆಮಾರು ತಾತಂದ್ರು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದಾರ? ನಿಮ್ಮ ಅಜ್ಜನ ಹೆಸರು ಗೊತ್ತಾ? ಅವ್ರ ಹೆಸರು தெரியுமா? ಅವ್ರ ಹೆಸರು ಗೊತ್ತಿದೆಯಾ? நமக்கு நம்ம தாத்தா பேரு தெரியாது. ನಮ್ಮ ತಾತನ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் நம்மள தெரிஞ்சிருக்காரு பாரு. ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நமக்கு அன்பு கொடுத்து நம்மளை ரட்சித்து நம்ம சபையில வச்சிருக்காரு பாரு. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟು ಸಭೆಗೆ ಬಂದು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅನೇಕ நேரம் நம்மை மையமாக வைத்து வாழக்கூடாது வாழ்க்கையில. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಗುರಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಜೀವನ ಮಾಡಬಾರದು. அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய அழைப்பை வச்சு வாழணும். ಆತನ ಪ್ರೀತಿ, ಆತನ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಜೀವಿಸಬೇಕಾಗ್ತದೆ. உங்களை அந்த கிராமத்துக்கு இந்த ஊருக்கு ஆசீர்வாதமாக்கி ನಿಮ್ಮ ಹಳ್ಳಿಗೂ ನಿಮ್ಮ ಗ್ರಾಮಕ್ಕೂ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀರಿ. எந்த இடத்துலயும் ஆண்டவருடைய கிருபைக்கும் அன்புக்கும் அளவே கிடையாது. ನೀವು ಯಾವುದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ರೂ ಸಹ ಪ್ರೀತಿಗೂ ಕೃಪೆಗೂ ಅದು ಕಡಿಮೆನೇ ಇಲ್ಲ. எங்க அப்பா எல்லாம் அனாதை. ನಮ್ಮ ತಂದೆ ಅನಾಥರು. அவருக்கு தாய் தகப்பனே 1.5 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. ಇವರ ತಂದೆಗೆ ಅವರ ತಾಯಿ 1.5 ವರ್ಷ ಮಗು ಇರುವಾಗ ತೀರೋದ್ರು. அப்பா விட்டுட்டு போனாரு. எங்க அப்பா இன்னைக்கு 84 வயசு. அவருக்கு தகப்பனே தெரியாது. ಅವರಿಗೆ ಇವ್ರ ತಂದೆಗೆ 84 ವರ್ಷ. ಅವರ ತಂದೆ ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ವಯಸ್ಸಾಗಿ. சபையில ரட்சிக்கப்பட்டு கிருபை கொடுத்து நாங்க 4 பிள்ளைய பிறந்து 4 பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ಅವರಿಗೆ 4 ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟು 4 ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. நாம் பார்க்கிற விதமா ஆண்டவர் நம்மை பார்க்கிறது கிடையாது. ನಾವು ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய மனுஷீக பார்வை பார்க்காம வேத வசனத்திலிருந்து ஆண்டவரை பார்க்கணும். ನಾವು ಮನುಷ್ಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡದೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ಅನೇಕ நேரங்கள்ல நம்ம சூழ்நிலைகள்ல பீடிக்கப்பட்டு சூழ்நிலைகள்ல அமுக்கப்பட்டு இருக்கிறோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ನಾವು ಒತ್ತಡಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ತೇವೆ. இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அல்லது இன்னைக்கு எனக்கு நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ಈಗ ಏನ್ ನಡೀತದೆ, ಈಗ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು. அப்படி கிடையாது. ಹಾಗೆ ಇಲ್ಲ. அவருடைய கிருபை என்னன்னா, ಆತನ ಕೃಪೆ ಏನಂದ್ರೆ உங்க மூலம் உங்க சந்ததியையும் உங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் அழைச்சிருக்காரு. ನಿಮ್ಮ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು, ನಿಮ್ಮ ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸ್ತಾರೆ. உங்க மூலம் உங்க ஊரை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಹಳ್ಳಿ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்க மாமனார் மாமியார் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅತ್ತೆ ಮಾವ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಬೇಕು. உங்க மூலம் இந்த தேசத்தையே ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇಶವನ್ನೇ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா நம்ம கிருபையை பிடிச்சுக்கிறோமா? ಆದ್ರೆ ನಾವು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದೇವಾ? அன்பை பிடிச்சுக்கிறோமா? ನಾವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದೇವಾ? நம்ம எப்போதுமே நம்ம கையில இருக்கிற அந்த காசு அல்லது நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்சஸ், நமக்கு இருக்கிற வளங்களை மட்டும் நினைக்கிறோம். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಹಣ, ನಮ್ಮಲ್ಲಿ ಹೊಲದಿಂದ ಬರುವಂತ ಸಂಪಾದನೆ, ಕೆಲಸದಿಂದ ಬರುವ ಸಂಪಾದನೆ ಮೇಲೆ ನಾವು ಭರವಸೆ ಇಡ್ತೇವೆ. ஆண்டவர் ஆபிரகாம விசுவாசிக்க அழைத்தார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ನಂಬಿಕೆಗೆ ಕರೆದನು. எதுக்கு அழைத்தார்னா, நீ வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ನೀನು ಬಾ, ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. நீ உன் குடும்பத்தை விட்டு உன் கூட்டத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னார். ನೀನಿರುವಂತ ತಂದೆ ತಾಯಿ ಬಂಧು ಬಳಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದನು. அவர் என்ன செஞ்சாரு, உன்னைய நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னைய தகப்பனாக்குவேன்னு சொன்னார். ನಾನು ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡಿ ನಿನ್ನನ್ನು ತಂದೆಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಇಡ್ತೇನೆ. அநேக நேரங்கள்ல உங்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ಅನೇಕರು ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಲ್ಲ. உங்களுடைய சொந்தக்காரர்கள் கூட பிறந்தவங்க, அக்கா, அண்ணன், தம்பி, இவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, நீ சபைக்கு போறதுனால உங்களை ஊத்துறப்படுத்துவாங்க. ನೀವು ಈ ಸಭೆಗೆ ಬರೋದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು, ನಿಮ್ಮ ಕಳ್ಳು ಬಳ್ಳಿಗಳು ನೀವು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ತೊಂದರೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அவங்க என்ன செய்வாங்க, தவறான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. ಅವರು ಬೇಡವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனா அவங்கள்ட்ட கோச்சிக்க கூடாது, சண்டை போடக்கூடாது. ಅವರಿಗೆ ನೀವು ಸಿಟ್ಟಾಗಬಾರದು, ನೀವು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಜಗಳ ಮಾಡಬಾರದು. கிறிஸ்துவின் அன்புல பார்க்கணும். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೇಕಾಗಿದೆ. கிறிஸ்துவின் அன்புல அவங்கள பார்க்கணும். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೇಕಾಗ್ತದೆ. உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு அன்பு கிருபையை ஊற்றினவர், அவங்களுக்கு ஊற்றுவார். ನಿಮಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. உலகம் சொல்றது கணக்கே கிடையாது. ಲೋಕವು ಏನು ಮಾತಾಡಿದ್ರು ಅದು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. உலகம் பொய் சொல்லும். ಲೋಕವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತದೆ. உலகத்துல உள்ள மக்கள் ஏமாற்றுவாங்க. ಲೋಕದ ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ಮೋಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. பயமா பேசுவாங்க. ಭಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனா அது நமக்கு வேண்டாம். ಅದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. இயேசு என்ன சொன்னார்? ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நமக்காக ரத்த சிந்தினவர் என்ன சொன்னார்? ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? அவர் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், ಆತನು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೇನೆ, நீ அன்புல வாழு, ನೀನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಜೀವನ ಮಾಡು, நீ கிருபையில வாழு, ನೀನು ಕೃಪೆಯಿಂದ ಬಾಳು, நீ சமாதானத்துல வாழு, ನೀನು ಸಮಾಧಾನವಾಗಿ ಜೀವಿಸು, நீ என்ன பின்பற்று, ನೀ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು, நான் பரலோகம் கூட்டு போவேன், ನಾನು ನಿನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. அதுக்கு தான் அவரை அழைச்சிருக்கிறேன். ಅದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ.
அதுக்குதான் அழைச்சிருக்கிறேன். ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. அதை மறந்துடவே கூடாது. ಅದು ನೀವು ಎಂದಿಗೂ ಮರೆಯಕೂಡದು. சபை வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை. ಈ ಸಭೆಯ ಜೀವನ ಅಂದ್ರೆ ಅದು ನಂಬಿಕೆಯ ಜೀವನವಾಗಿದೆ. இது ஒரு அன்பின் வாழ்க்கை. ಅದು ಪ್ರೀತಿಯ ಜೀವನವಾಗಿದೆ. இது ஆண்டவரோட உள்ள படைத்தவரோட உள்ள உறவான வாழ்க்கை. ಅದು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಜೀವನ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. நம்ம எவ்வளவு பலவீனமானவர்களா இருந்தாலும் அவர் நம்மளை தப்புவிப்பார், காப்பாற்றுவார். ನಾವೆಷ್ಟೇ ಬಲವೀನತೆಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಸಹ ಆತನು ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கும்போது அவர் உண்மை உள்ளவரா இருப்பார். ನಾವು ತಪ್ಪು ಮಾಡುವವರು, ನಾವು ನಂಬಿಕಸ್ಥರು ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಅವರು ನಮ್ಮೊಳಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். என் சோதனைகள் அநேக சோதனைகளை எனக்கு தெரியாமலே ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. ಅನೇಕ ಸಾರಿ ನನಗೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ನನಗೆ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ದೇವರ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಗೆಹರಿಸಿದ್ದಾನೆ. நான் உண்மை இல்லாம இருக்கும் போதே அவர் உண்மையினால அவர் அன்பினால என்னை காப்பாத்திட்டார். ನಾನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಿರುವಾಗಲೇ ಯೇಸು ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆತ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம அன்பின் தெய்வம். ಅಂತ ಒಂದು ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் ஆபிரகாமுக்கு உதவி செஞ்சவர் நமக்கு உதவி செய்வார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ ದೇವರು ನಮಗೂ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:17. 1 ಯೋಹಾನ 4:14. 4:7 வாசிங்க. அதுக்கு 4:16 வாசிங்க. 4:7 4:16. நான் சொல்றேன் வாசிங்க. 1 யோவான் 4:7-8. 1 ಯೋಹಾನ 4:7 ಮತ್ತು 8. அதுல 16 வசனத்தை சொல்லி ಬೇಗ ಹೋಗ್ರಿ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿಯೇ ಇದ್ದಾನೆ. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து. ಎಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ. ನನ್ನ ದೇವರು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರು. இயேசு அன்பாகவே இருக்கிறார் சொல்லுங்க. ಯೇಸು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம கோப கடவுள் கிடையாது. ನಮ್ಮ ದೇವರು ಸಿಟ್ಟಿನ ದೇವರಲ್ಲ. நம்ம கையில அருவாள் கடவுள் கிடையாது. ನಮ್ಮ ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಮಚ್ಚು ಕೊಡ್ಲೇ ಇಲ್ಲ. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பெங்களூர்ல என்ன செய்யறாங்கன்னா கெட்ட கெட்ட இந்த கேம் செஞ்சு விடுறாங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಗೇಮ್ ಆಟ ಆಡ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡ್ತಾರೆ. கோபத்தின் கடவுள், காட் ஆஃப் ஆங்கிரி, சண்டை கால கடவுள்னு ஒரு குட்டி குட்டி கேம் கூட செஞ்சு வீடியோ கேம் செஞ்சு ಅದು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಡಿಯೋ ಗೇಮ್ ಇರ್ತದೆ. ಅದರಲ್ಲಿ ಕೋಪವುಳ್ಳ ದೇವರು, ಜಗಳ ಮಾಡುವ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಗೇಮ್ಸ್ ಇರ್ತದೆ. ஏசு அப்படி கிடையாது. ನಮ್ಮ ದೇವರು ಹಾಗಲ್ಲ. பிள்ளைகள் தவறானது உலகம் சொல்லி கொடுக்குது. ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ತಪ್ಪಾದದನ್ನು ಹೇಳಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வசனத்தை வாசிங்க. ಆ ವಾಕ್ಯ ತೆಗೆದ್ರೆ 1 யோவான் 4:7-8. ಪ್ರಿಯ ಸಹೋದರ 4:7-8 ವಾಸಿಸುತ್ತೆ. ಜೀವವಿತ್ತು, ಆ ಜೀವವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಬೆಳಕಾಗಿತ್ತು. ಆ ಬೆಳಕು ಕತ್ತಲಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. ಇಲ್ಲ, அந்த வசனம் இல்லையே. 1 யோவான் 4:7 வாசிங்க. 4:7. ஆமென் சொல்லுங்களேன். என்ன போட்டுருக்கு பாத்தீங்களா? ಏನ್ ಬರ್ದಿದೆ ನೋಡಿದೀರಾ? இயேசு அன்பை 40 வருஷம் வாழ்நாளெல்லாம் ருசிச்ச அந்த யோவான் எழுதியிருக்காரு. ಆ ಯೋಹಾನನು 40 ವರ್ಷ ಅವನು ವಯಸ್ಸುಳ್ಳವನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ಆತನು ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನೇ ಆಗಿದ್ದಾನೆ. ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய கேரக்டர், பண்பு என்னன்னா எல்லாரையும் நேசிப்பார். ಆ ಒಬ್ಬ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರ ಸ್ವಭಾವ ಹೇಗಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳದಾಗಿದೆ. நம்ம எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? நம்ம டெய்லி அன்பா இருக்கிறீங்களா? ದಿನಾಲೂ ನಾವು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವಾ? ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். ನಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಎಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ಪವಿತ್ರಾತ್ಮನು. நம்ம ಅನೇಕ நேரம் உணர்ச்சி வசப்படுறோம், கோபப்படுறோம். ನಾವು ಬಹಳ ಸಾರಿ ಉದ್ವೇಗಗೊಳ್ತೇವೆ, ಕೋಪಗೊಳ್ತೇವೆ. ஒருத்தர் அன்புல பாக்குறோமா? குடும்பத்தை அன்புல பாக்குறோமா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ನೀವು ನೋಡ್ತೀರಾ? எல்லாரும் எதிரி பார்த்த மாதிரி பார்க்கணும். ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಕೋಪದಿಂದ ವೈರರ ತರ ನೋಡ್ತೇವೆ. வீட்டுல குடும்பத்துல யாராவது வேலை செய்யல அப்படின்னு சொன்னா, ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அவன் தான் ராஜா மாதிரி வந்து வீட்டுல சாப்பிட்டு போவான். ಯಾರ ಕೆಲಸ ಮಾಡಲ್ವೋ ರಾಜನ್ ತರ ಬಂದು ಊಟ ಮಾಡಿ ಎದ್ದು ಹೋಗ್ತಾರೆ. அவனுக்கு மட்டும்தான் அம்மா தனியா சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ತಾಯಿ ತೆಗೆದು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಊಟ ತೆಗೆದು ಇಡ್ತಾರೆ. ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய வேலை செய்யற பிள்ளைங்க கண்டுக்க மாட்டாங்க. ಆ ಮನೆಗೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ. ஏன் அப்படி நடக்குது? ಯಾಕೆ ಹಂಗ್ ನಡೀತದೆ?
இந்த வீட்டுல பிறந்துட்டானே, ಓ ಈ ಮನೆಗೆ ಹುಟ್ಬಿಟ್ನಲ್ಲ, சாப்பாடு போடு. ಅವ್ರಿಗೆ ಊಟ ಹಾಕ್ಬೇಕು ನಾವು. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை காட்டில அன்புள்ளவர். ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮಗಿಂತಲೂ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ದೇವರು. அன்புல நம்ம வளரணும், அன்புல நிறையணும். ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ತುಂಬಬೇಕು. நம்ம மனுஷ சுபாவம் எப்போதும் குறை பார்க்கும். ನಮ್ಮ ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವು ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆಗಳನ್ನು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நம்முடைய குறையை பார்த்தா ஆண்டவர் நம்மளெல்லாம் சபைக்கு கொண்டு போறா. ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಚರ್ಚೆ ಕರೀತಿದ್ರ. இப்ப உலகத்துல எல்லாம் புருஷன் மனைவி அன்பு சொல்றாங்க. ಎಲ್ಲರೂ ಲೋಕದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. எல்லாரும் லவ் பண்றாங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த செல்போன்ல டெக்ஸ்டிங்லாம் பண்ணிட்டு எல்லாரும் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಮೊಬೈಲ್ ನೋಡ್ತಾರೆ. ಮೊಬೈಲ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿ ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ரகசியமா அன்பு கூறேன்னு சொல்றாங்க. ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ನಾನು ರಹಸ್ಯವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ. அது அன்பு இல்ல, அது தவறான ஆசை. ಅದು ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ, ಅದು ತಪ್ಪಾದ ಆಸೆಯಾಗಿದೆ. அன்புனா பொறுப்பெடுக்கணும், அன்புனா மன்னிக்கணும், கஷ்டம் சகிக்கணும். ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಅದು ಕ್ಷಮಿಸಬೇಕು. ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಕಷ್ಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ಅವ್ರ ಜೊತೆಗಿರ್ಬೇಕು. எப்படி இயேசு நம்ம பாவங்களுக்காக கஷ்டப்பட்டு கல்வாரிக்கு போய் அந்த ரட்சிப்பை கொடுத்த மாதிரி ದೇವರು ಹೇಗೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ ಸುರಿಸಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು, நாம ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபம் பண்ணணும் கஷ்டப்பட்டு. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಗಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದನ್ನು. பொறுமையா இருக்கும். ಪ್ರೀತಿ ಯಾವಾಗಲೂ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತದೆ, ತಾಳ್ಮೆಯಾಗಿರ್ತದೆ. ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வாரு, ಒಂದು ಸೇವಕ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, இப்படி சொன்னாரு. ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, நிறைய பேர் லவ் பண்றாங்க வாலிப பிள்ளைங்க. ಅನೇಕ ಹೆಣ್ಣು ಗಂಡು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. இந்த 15 ವಯಸ್ಸಿನ ಇருந்து 19 ವಯಸ್ಸು ವರೆಗೆ வர்றது ಅன்பು கிடையாது. 14-15 ವರ್ಷದಿಂದ 19 ವರ್ಷದವರೆಗೂ ಬರುವಂತ ಪ್ರೀತಿ ಅದು ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. அது எல்லாமே இச்சை, ஆசை, தவறான ஆசை பிசாசு கொடுப்பான். ಅದು ಎಲ್ಲ ತಪ್ಪಾದ ಆಲೋಚನೆಗಳು, ತಪ್ಪಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಶರೀರದ ಇಚ್ಛೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தங்களுடைய சுபாவத்தை ஒரு சின்ன கூண்டுல நாய் வச்சிருக்க மாதிரி முடிச்சு வச்சிருப்பாங்க. ಅವರ ಸ್ವಭಾವಗಳು ನಾಯಿಯ ಗೂಡಿನಂತೆ ಅವ್ರ ಸ್ವಭಾವಗಳೆಲ್ಲ ಹೆಣ್ಣು ಗಂಡು ಆ ಗೂಡಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஒருத்தர் பார்க்கும்போது சிரிச்சுப்பாங்க, ಲವ್ பண்ணும்போது ಹುಡುಗ ಹುಡುಗಿ ಒಬ್ಬರು ನೋಡಿ ನಕ್ಕಂತಾರೆ, அவங்க கிஃப்ட் கொடுத்துப்பாங்க, ಗಿಫ್ಟ್ ಕೊಡ್ತಾರೆ, கேக் கொடுத்துப்பாங்க, ಕೇಕ್ ಕೊಡ್ತಾರೆ, சேலை வாங்கி கொடுப்பாங்க, ಬಟ್ಟೆ ತೆಗೆದು ಕೊಡ್ತಾರೆ, ஒளிஞ்சு ஒளிஞ்சು ಪಾಪಾங்க. ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿದ್ದಾಗ ಮರೆಯಾಗಿ ಅವರು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ನೋಡೋದು ಮಾಡ್ತಾರೆ. ಫೋನ್ல 2 ಮணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. ಪ್ರತಿದಿನ 2-3 ತಾಸು ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ. உன்னை நேசிக்கிறேன், ನಾನು ನಿನ್ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ, உனக்காக உயிர் கொடுப்பேன், ನಿನಗಾಗಿ ಜೀವ ಕೊಡ್ತೇನೆ அப்படிலாம் சொல்லுவாங்க. ಹಾಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. ಅದು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡಲ್ಲ. ஆனா என்னைக்கு கல்யாணம் வருதோ, ಯಾವಾಗ ಮದುವೆ ಬರ್ತದೋ, இந்த 2 பேரும் அவங்க சுபாவத்தை அந்த கூண்டுல ஒளிச்சு வச்சிருந்தாங்கல்ல, ಅವ್ರಿಬ್ಬರು ಸ್ವಭಾವ ಆ ನಾಯಿ ಗೂಡಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರಲ್ಲ, அதை ஒளிச்சு வச்சுட்டு ಅದನ್ನ ಬಚ್ಚಿಟ್ಟು தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாளுக்கு அப்புறம் வெடிச்சிரும். ಆ ಆಸೆ 30 ಅಂತೆ, ಮೋಹ 90 ಅಂತೆ. 90 ದಿನ ಆದ್ಮೇಲೆ ಅವ್ರ ನಿಜವಾದ ಅಂಶ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. அதுக்கப்புறம் இந்த 2 கூண்டில் உள்ள நாயை அந்த புருஷன மனைவி கலட்டி விட்டுருவாங்க. ಆ ಒಂದು 11 ವರ್ಷದಿಂದ 14 ವರ್ಷದಿಂದ 19 ವರ್ಷ ಇರುವ ಸ್ವಭಾವಗಳು, ಪ್ರೀತಿ ಪ್ರೇಮ ಮಾಡಿದವರು ಮದುವೆ ಸಮಯ ಬಂದಾಗ ಅವರ ಸ್ವಭಾವಗಳು ಎಲ್ಲವೂ ಹೊರಗಡೆ ಬರ್ತದೆ. அதுக்கப்புறம் புருஷன் மனைவியா அப்பா அம்மா வாழ தெரியாது. ಆಮೇಲೆ ಅವರು ತಂದೆ ತಾಯಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡಕ್ ಬರಲ್ಲ. ಅವರಿಗೆ ಇಬ್ಬರು ಜಗಳ ಮಾಡಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ, சிங்கம் புலி எல்லாம் காட்டுல இல்ல, இங்க இருக்கு உள்ள. ಸಿಂಹ ಹುಲಿ ಅಲ್ಲಿರಲ್ಲ, ಇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. இது என்ன செய்யும், உன் வீடு சரியில்லை, ನಿನ್ನ ಮನೆ ಸರಿ ಇಲ್ಲ, நீ ஏன் வீட்டை குறை சொல்ற, ನೀ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಡ, ನನ್ನ ಮನೆ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಡ, ஓ ಅಮ್ಮ வீட்டுக்கு ಹೋಗ್ ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ ಮನೆ, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணு, ಫೋನ್ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡ್ಬೇಡ. ஆனா 2 வருஷம் லவ் பண்ண, 2 ವರ್ಷ ಲವ್ ಮಾಡು, 5 வருஷம் ಲವ್ பண்ண, 5 ವರ್ಷ ಲವ್ ಮಾಡಿದ್ದಿ, அதெல்லாம் என்னது? 5 ವರ್ಷ ಲವ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗ್ತಿದೆ ಕತೆ? இப்பதான் உண்மையான அன்பு இருக்கான்னு தெரியும். ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅವ್ರ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ ಇಲ್ಲ ಅಂತ.
சில கணவன்மார்கள் வந்து மனைவி குழந்தை பெக்கும் போது ಕೆಲವು ಗಂಡಸರು ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮಗುವನ್ನು ಅಳೆಯುವಾಗ மனைவி என் குழந்தைய தான் பெக்குறான்னு நினைக்க மாட்டாங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಮಗಳನ್ನೇ ಅಡಿತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂತ ಅವ್ರು ನೆನೆಸೋದೇ ಇಲ್ಲ ಅವರು. அன்பு வந்து ஏசப்பா மூலமா அன்பு வரும். ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಬರ್ತದೆ. ಸಭೆಗೆ வந்து ರಚಿக்கப்பட்டானா அன்பு வரும். ನೀನು ಸಭೆಗೆ ಬಂದು ನಿಜವಾಗಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಹೊಂದಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ ಪ್ರೀತಿ ಬರ್ತದೆ. ஒருத்தர் கஷ்டப்படும் போது மனைவி பிள்ளை பெக்க மாசமா இருந்து கஷ்டப்படுறப்ப புருஷன் உதவி செய்யணும். ಒಂದು ಹೆಂಡತಿ ಗರ್ಭಧರಿಸಿದಾಗ ಗಂಡನಾಗಿ ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. அதுதான் அன்பு. ಅದೇ ಪ್ರೀತಿ. கஷ்டப்படுற நேரம் ஒருத்தருக்கு உதவி செய்யணும். ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಕಷ್ಟ ಮಾಡುವಾಗ ಗಂಡನ ಹೋಗಿ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. நாம் பாவத்துல இருக்கும்போது நம்முடைய பாவத்தை பார்க்காம நமக்காக இயேசு உயிரை கொடுத்தார். ನೀನು ಪಾಪಿಯಾಗಿರುವಾಗ ನಮಗಾಗಿ ಯೇಸು ಕಲ್ವರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. அந்த அன்பு தான் நமக்கு வேணும். ಆ ಯೇಸು ನಿನ್ನೊಳಗಿರುವಾಗ ಆ ಪ್ರೀತಿ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷೆ ಪಡ್ತಾನೆ. உலகத்தின் அன்பு மனுஷனுடைய அன்பெல்லாம் ಕಾಣಾ போயிரும். ಮನುಷ್ಯರ ಮತ್ತು ಲೋಕದ ಪ್ರೀತಿ ಅವೆಲ್ಲ ಗತಿಸಿ ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ತದೆ. அவருடைய அன்பு நம்ம அந்த படைத்தவருடைய அன்பு நிரப்பும் போது நம்ம நல்லா வாழலாம். ಆ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮೊಳಗೆ ತುಂಬುವಾಗ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. அன்பு என்ன செய்யும்னா எல்லாரையும் மன்னிக்கும். ಪ್ರೀತಿ ಎಲ್ಲರನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತದೆ. குறைபாக்காது. ಯಾವತ್ತು ಕೊರತೆಗಳನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ಯಾರಾದ್ರೂ 1000 வாங்கிட்டு ஏமாத்துனா, ಯಾರಾದ್ರೂ 1000 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡು ಅವ್ರು ಏಮಾರಿಸಿದ್ರೆ, கொடுக்க மாட்டேன்டா, ಕೊಡಲ್ಲ ಅಂದ್ರೆ சண்டைக்கு போகாத அன்பு. ಆ ಪ್ರೀತಿ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಜಗಳ ಮಾಡಲ್ಲ. ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಒಯ್ಯக்கூடாது. ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு. ದೇವರನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿ. ஓ நல்லா இரு. 1000 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡೆ ಹೋಗಂತ ಸುಮ್ಮನೆ ಆಗ್ಬಿಡು. ஆண்டவர் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு, 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. ದೇವರಿಗೆ 10,000 ಕೊಡ್ಲಿ 1 ಲಕ್ಷ ಕೊಡ್ಲಿ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மன்னிக்க பழகணும். ನೀವು ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಕಲಿಯಿರಿ. இயேசு என்ன சொன்னாரு? எதிரிகளை மன்னிங்க. ಯೇಸು ಹೇಳಿದ ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. சண்டைக்கு போகாதீங்க. ಜಗಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ್ರಿ. நான் உங்களுக்கு தர்றேன். ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள வளர 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 ಯಾರಿಯೇ வராது. ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮೊಳಗೆ ದಿನೇ 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 ಅಧಿಕವಾಗುವಾಗ ನಮಗೆ ರೋಗ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. இப்பதான் லேசா புரியுது. ಈಗ ಸ್ವಲ್ಪ ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்பதான் லேசா பெண்கள் ஹல்லேலூயா சொல்ற, ஆண்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ಹೆಣ್ಮಕ್ಳು ಹೇಳ್ತಾರೆ, ಗಂಡು ಮಕ್ಕಳು ಒಬ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க இவர் என்னடா புதுசா பேசுறாரு, ಇವರು ಏನೋ ಹೊಸದಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் கல்யாணம் பண்ணி 22 வருஷம் ஆச்சு. ನಾನು ಮದುವೆಯಾಗಿ 22 ವರ್ಷ ಆಯ್ತು. என் மனைவியுடைய அன்பு என்ன சொன்னேன், ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಪ್ರೀತಿ ಏನಂತೇಳಿ, என் மனைவி 2 குழந்தை பெக்கும்போது கூடயே இருந்தேன். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಪಾಸ್ಟರ್ ಹೆಂಡತಿ 2 ಮಗುವನ್ನು ಅಡಿಯುವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆಗೆ ಇದ್ರು. 1 வருஷம் ஊழியத்துக்கு போல, 1 ವರ್ಷ ಸೇವೆಗೆ ಹೋಗಿಲ್ಲ. வட இந்தியாலாம் போகல, ಯಾವ ನಾರ್ತ್ ಕರ್ನಾಟಕ ಕಡೆ ಹೋಗಿಲ್ಲ. ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ದೇವರು ಮಾತನಾಡಿದರು, உன் மனைவி உன் பிள்ளைய பெக்கிறா, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನಿನ್ನ ಮಗುವನ್ನು ಅಡಿತಾ ಇದ್ದಾಳೆ, அவளோட கூட இரு, ಅವಳ ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು. ನೀನು ஆஸ்பத்திரிக்கு போ, ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗು, அவளுக்கு உதவி செய், ಅವಳಿಗೆ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಡು. வயிற்றுல பாரத்தோட 4 கிலோமீಟರ್ அலைறா, ಆ ಮಗುವಿನ ಭಾರ 4 kg ಹೊತ್ತುಕೊಂಡು ಅಡ್ಡಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஆட்டோல கூட்டு போ, ಆಟೋದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗು, அவளுக்கு உதவியா இரு, ಅವಳಿಗೆ ಸಹಾಯವಾಗಿರು. அப்பதான் என் மனைவிக்கு நான் அன்பு செய்கிறேன்னு தெரிஞ்சிச்சு. ದೇವರು ನನಗೆ ತಿಳಿಸಿದ ಮೇಲೆ ಆಗ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. அதுக்கப்புறம் என்னை பிடிச்சு பார்த்து அழுதா. ಆವಾಗ ಗಂಡ ಇವರು ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿ ಅವಳ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. என்னை மன்னிச்சுக்கங்க, ನಾನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡ್ರಿ, ரொம்ப பேசிட்டேன், ನಾನು ಬಹಳ ನಿಮ್ಮನ್ನು ಬೈದು ಬಿಟ್ಟೆ, உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பேசிட்டேன், ನಿಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದ್ರ ಬಗ್ಗೆ ಬಹಳ ಬೈದು ಬಿಟ್ಟೆ. நான் சொன்னேன், நீ என் சொந்த சரீரம், ನೀ ನನ್ನ ಸ್ವಂತ ಶರೀರ, நீ பரலோகத்துக்கு வரணும், ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕು, நீ மனம் திரும்பணும். ನೀನು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸು. என் மனைவியுடைய 2 அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. முதல்ல ಇವರ ಹೆಂಡತಿಯ ಅಕ್ಕರು ಇಬ್ಬರು ಸಹ ಮದುವೆಯಾಗಿ ಹೋದ್ರು. அவங்க வந்து வீட்டுல 7 பேர், 4 பெண்கள் 2, 7 பேர், 5 பெண்கள் 2 பையன். ಇವರ ಹೆಂಡತಿಯವರಿಗೆ 5 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು. என் மனைவிக்கு 4வது ஆள் வீட்டுல. ಇವರ ಮನೆಯಲ್ಲಿ 4ನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾರೆ. என்னுடைய மாமனார் மிலிட்டரிக்காரர், அவர் வட இந்தியாவில் வேலை பார்த்தார். ಇವರ ಮಾವರು ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. எங்க அம்மா கிட்டயே வளர்ந்துச்சு என்னுடைய மனைவி. ಅವರು ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದ್ರಿಂದ ಇವ್ರ ಹೆಂಡತಿ ಯಾವಾಗಲೂ ತಾಯಿಯೊಂದಿಗೆ ಇರ್ತಾ ಇದ್ರು. இந்த என்னுடைய மனைவியுடைய 2 அக்காமாரும் கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போய்
கஷ்டப்பட்டாங்க புரிஞ்சுட்டு. ಇವರ ಹೆಂಡತಿ ಅಕ್ಕಂದ್ರು ಇಬ್ರು ಸಹ ಮದುವೆಯಾಗಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಅವರ ಗಂಡನಿಂದ ಅನೇಕ ತೊಂದರೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು. அவங்க வீட்டுல காசு கேட்பாங்க, மனைவிட்ட தப்பா பேசுவாங்க, துஷ்பிரயம் பண்ணுவாங்க. ಇವರ ಹೆಂಡತಿ ಅಕ್ಕಂದ್ರಿಗೆ ಅವ್ರ ಗಂಡಂದ್ರು ಬೈಯೋದು, ಹೊಡಿಯೋದು, ದುಡ್ಡು ಇಸ್ಕಮ್ಮ ಅಂತ ಹೇಳೋದು, ಬಹಳ ತೊಂದರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. அதை பார்த்துட்டு என்னைய அப்படியே பார்த்துட்டான். ಈ ಪಾಸ್ಟರ್ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಅಕ್ಕಂದ್ರಿಗೆ ಈ ತರ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ, ನನಗೆ ಹಂಗೆ ಕೊಡ್ಬೋದು ಅಂತೇಳಿ ಪಾಸ್ಟರ್ ಮೇಲೆ ಕೋಪ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் 2 பேரும் கஷ்டப்பட்டோம். ಮದುವೆ ಆಗಿ 2 ವರ್ಷ ತನಕ ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನಗೂ ಸಮಸ್ಯೆ ಬಹಳವಾಗಿತ್ತು. என்ன சொல்லுவோம், ஆம்பளைங்களாம் இப்படிதான். ಗಂಡು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹಿಂಗೆ ತಗೋ, ஆம்பளைங்கள்லாம் சுயநலவாதிகள். ಗಂಡು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸ್ವಾರ್ಥಿಗಳು. தன்னை மட்டும் காதுமா, ತನ್ನ ತಾನು ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. கடைக்கு போவாங்க, ಕಡೆಗೆ ಹೋಗಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ, தனியா வடை பஜ்ஜி, ಸಪರೇಟ್ ಆಗಿ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಬಡಿ ಕುಷ್ಕ ತಿನ್ನುವಂಥದ್ದು, டீ சாப்பிடுவாங்க, ಟೀ ಕುಡಿತಾರೆ, பிரியாணி குடிச்சிட்டு ಬಿರಿಯಾನಿ ತಿಂದು வாயை தொடச்சிட்டு ಆ ಬಾಯಿನ ಒರೆಸ್ಕೊಂಡು வீட்டு மனைவி வந்த பிறகு மனைவி சமைச்சு வச்சு சாப்பிடுவான். ಮನೆಗೆ ಬಂದ್ಮೇಲೆ ಮನೆಗೆ ಮಾಡಿದ್ದು ಸಹ ಊಟ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. ஒண்ணுமே தெரியாம இருக்கும். ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾನೆ. ஆண்கள் அப்படிதான். ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. பைபிளே அப்படி போட்டுருக்கு. ಬೈಬಲ್ ಹಾಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದೆ. மனைவி 2-3 தடவை கேட்டேன், இன்னும் பிரியாணி வாட அடிக்குது, மேல பிரியாணி வாட சாப்பிட்டு ಏನು ಬಿರಿಯಾನಿ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅಲ್ರಿ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದ್ರೆ ಏನಿಲ್ಲಪ್ಪ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನು ತಿಂದಿಲ್ಲ. என் ஃப்ரெண்டு சாப்பிட்டா. ನನ್ನ ಅಡಿಯ ಊಟ ಮಾಡಿಸಿದ. சகோதரர்களே, ஹஸ்பண்ட்லாம் மனம் திரும்புங்க. ಇಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರರೇ, ಇವತ್ತು ನೀವು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ. நீங்க என்ன செய்யுங்க, பிரியாணி சாப்பிட்டு வீட்டுல மனைவிக்கும் பிள்ளைக்கும் 2 பொட்டணம் வாங்கிட்டு போங்க. ನೀವು ಬಿರಿಯಾನಿ ತಿಂದ್ರು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿದ್ದ ಮನೆಗಿರುವ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ 2 ಪ್ಯಾಕೆಟ್ ತಗೊಂಡ್ಬಂದ್ರಿ. அதுக்கு அவர் ஆமேனே வரக்கூடாது. ನೋಡ್ರಿ ಆಮೇಲೆ ಅಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அன்பு கொடுக்கும். ಆ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಬಿರಿಯಾನಿ ತಿಂದ್ರು ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡ್ತದೆ. சொந்த சரீரத்தை மனைவிய அன்பு, புருஷர்களே மனைவியில் அன்பு கொடுங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ನಿಮ್ಮ ಶರೀರ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿರಿ. ஆதாம்கள் எல்லாம் மனைவியை பார்த்து எதுக்கு எடுத்தாலும் உன் வீடு சரியில்லை, உங்க தங்கச்சி சரியில்லை, அக்கா அப்பா சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ಇಲ್ಲಿರುವ ಗಂಡು ಮಕ್ಕಳೇ, ಹೆಂಡತಿ ಸರಿ ಇಲ್ಲ, ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಸರಿ ಇಲ್ಲ, ಮಗಳು ಸರಿ ಇಲ್ಲ, ಅತ್ತೆ ಸರಿ ಇಲ್ಲ, ಮಾವ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ನೀವು ಯಾರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊರತೆ ಹೇಳುವ ಹಾಗೆ ಇಲ್ಲ. நீங்க கல்வி ನೀವಾಗಿ ಹೇಳ್ತೀರ, ಅವ್ರು ಹೇಳ್ಬೇಕು. அதாவது சில சமயம் பிசாசு வந்து கெட்ட எண்ணத்தை கொடுப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಕೆಟ್ಟ ಸಂಗತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. நான் தப்பான ஆளை கல்யாணம் பண்ணணும், ಸೈತಾನ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ತಪ್ಪಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿಯೋ ಅಂತ ಗಂಡು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಆಗ್ತಾನೆ. சிலருக்கு தப்பான என்னன்னா அந்த ஊர்ல அந்த பொண்ணை கட்டியிருந்தா நல்லா இருக்கும், ಆ ಊರಲ್ಲಿ ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, அது பொய். ಅದು ಸುಳ್ಳು. அவளை கட்டியிருந்தீங்கன்னா இதை விட மோசமா இருப்ப. ನೀನು ಆ ಹುಡುಗಿನ ಮದುವೆ ಆಗಿದ್ರೆ ಇದಕ್ಕಿಂತಲೂ ಅದು ಬಹಳ ತೊಂದರೆ ಕೊಡುವಂತ ಹೆಣ್ಣಾಗಿತ್ತು, ஜெயில போயிருப்ப, ಜೈಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಿದ್ದೆ ನೀನು. சிலர் வந்து நல்லா கவனிங்க, ಬಹಳ ಗಮನಿಸಿರಿ. அதாவது ஆசையானது, அதாவது அலைந்து திரிகிற காட்டிலும் கண் கண்டதே நல்லது. அதாவது கல்யாணம் பண்ணும்போது தவறான ஆசை வரக்கூடாது. ನೀವು ಆಸೆಯನ್ನು ಬಯಸಿ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಇರುವಂತ ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. ಇರುವಾಗ ಮತ್ತೆ ಹಳೆಯ ಸಂಗತಿ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿ ಯೋಚಿಸುವುದನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಟ್ಟುಬಿಡಿ. எல்லா திருமணத்திலையும் சில சில சின்ன 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 சலசலப்பு குறைகள் இருக்கும். ಎಲ್ಲಾ ಮದುವೆಗಳಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಗಂಡ ಹೆಂಡರಲ್ಲಿಯೂ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರ್ತದೆ. ஆனா தேவ அன்பு ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸಗಳಲ್ಲಿ ಇರ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. மன்னிக்கணும், ಕ್ಷಮಿಸಲಿ. புருஷன் மனைவியை மன்னிக்கணும். ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿ. புருஷன் மனைவியை பத்தி தீமையா பேசவே கூடாது. ಗಂಡನು ಯಾವಾಗಲೂ ಹೆಂಡತಿ ಕುರಿತು ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಕೂಡದು. எந்த இடத்துல மனைவிக்கு கஷ்டப்படுறாளோ உதவி செய்யும். ಎಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯ ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದಾಳೋ ಗಂಡನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. பெண்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அன்பா இருக்கணும், குடும்பத்துல அன்பா இருக்கணும். ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಈಗ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ನೀವು ಆದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ರಿ. ரகசியம் வேணுமா பெண்களே? ರಹಸ್ಯ ಬೇಕಾ? சகோதரிகளே வேணுமா? ರಹಸ್ಯ ಬೇಕಾ? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ಮದುವೆ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ, கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ಗಂಡನು ಮನೆಗೆ ಬರುವಾಗ ಕೆಲಸದಿಂದ சாப்பாடு கொடுத்து, ಊಟ ಕೊಟ್ಟು, ಕಾಫಿ ಕೊಟ್ಟು, ஜிலேபி கொடுத்து, இல்லை ಜಿಲೇಬಿ ಕೊಟ್ಟು படுக்க வைக்கணும். ಮಲಗಿಸ್ಬಿಡ್ರಿ. என்ன செய்யக்கூடாது? பெண்கள் ரகசியம் என்னன்னா, ಹೆಣ್ಮಕ್ಳ ರಹಸ್ಯ ಏನಂದ್ರೆ, வாயை திறக்கக்கூடாது. ಬಾಯನ್ನು ತೆಗಿಲೇಬಾರದು, ಬಾಯಿ ಮುಚ್ಚಬೇಕು. அவரா பேசினா கேட்டுக்கணும்.
ಅವರಾಗಿ ಮಾತನಾಡಿದಾಗ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಕೇಳಿಸ್ಕೋಬೇಕು. ஊமை மாதிரி நடிக்கணும். ನೀವು ಮೂಕರಂತೆ ನಟನೆ ಮಾಡ್ರಿ, பேசக்கூடாது, ಮಾತಾಡಬಾರದು. வாயை பேசாம இருந்தா ஒரு ஆசீர்வாதம். ನೀವು ಬಾಯನ್ನು ಬಿಚ್ಚದೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ. பேசினா ஆண்டவருடைய வசனத்தை பேசணும். ಮಾತನಾಡಿದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತಾಡಬೇಕು ಹೊರತು ಬೇರೆ ಏನು ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ. ஜெப மண்டபம் மட்டும் வாயை திறக்கணும், பாட்டு பாடுற மட்டும் வாயை திறக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ಹಾಡು ಹೇಳುವಾಗ, ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ಮಾತ್ರ ಬಾಯಿ ತೆರೀರಿ, ಬೇರೆ ಟೈಮಲ್ಲಿ ಬಾಯಿ ತೆರಿಬಾರ್ದು. தவளை தெரியுமா? தவளை ಕಪ್ಪೆ ಗೊತ್ತಾ? அது என்ன செய்யும்? ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ ಗೊತ್ತಾ? சும்மா இருக்க, ಸುಮ್ಮನೆ ಇರೋದೇ ಇಲ್ಲ ಕಪ್ಪೆ. அது வந்து இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்து பக்க 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 பக்கன்னு ಅದು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ತೋರಿಸಿ ಪಕ್ಕ 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 ಅಂತ ಇರ್ತದೆ. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், முன்னோடும் தன் வாயால் கெடும். ಮಾತನಾಡುವವನು ತನ್ನ ಬಾಯಿಂದಲೇ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಳು. அது இருக்கிற இடத்தை காட்டுற உடனே பாம்பு வந்து புடிச்சுக்கும். ಅದು ಇರುವ ಸ್ಥಳ ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ ಹೆಬ್ಬಾವು ಬರ್ತದೆ, ಆ ಕಪ್ಪೆಯನ್ನು ನುಂಗಾಕ್ಬಿಡುತ್ತೆ. வாய் கூட கூட வாய் பேசக்கூடாது, ஆசீர்வாதமே இல்ல சகோதரிகளே. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಸರಿಸಮವಾಗಿ ಮಾತನಾಡಿ ಜಗಳ ಮಾಡುವುದರಿಂದ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. கணவன் வந்து கேட்டு இன்னைக்கு இது சமைக்கலன்னு சொன்னா, ಗಂಡನು ಬಂದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, என்னைய ஹோட்டலுக்கு பிரியாணி கடை கூட்டு போங்கன்னு சொல்லணும். ನನಗೆ ಹೋಟ್ಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಇವತ್ತು ಬಿರಿಯಾನಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ರಿ. அப்பதான் அன்பு வளரும், ಅವಾಗಲೇ ಪ್ರೀತಿ ಬರೋದು. எடுத்த உடனே என்ன இருக்கு வீட்டுல, என்னத்தை வாங்கி போட்டேன்னு பேசக்கூடாது. ಆ ಅಡಿಗೆ ಇಲ್ಲ ಅಂತ, ಸಾಮಗ್ರಿ ಇಲ್ಲ ಅಂದ ತಕ್ಷಣ ಏನ್ ತಂದು ಹಾಕ್ಬಿಟ್ಟಿಯಪ್ಪ ನೀನು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೀಯ ಅಂತ ಕೇಳ್ತೀಯಲ್ಲ ಅಂತ ಜಗಳ ಮಾಡಬಾರ್ದು. தேவன் வந்து நீங்க அன்புல வளரணும்னு விரும்புறாரு குடும்பத்துல. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. வேலையை விட்டு கணவன் வீட்டுக்கு வரும்போது ஏகப்பட்ட காரியங்களை சுமந்து கொண்டு வரும்போது பேசக்கூடாது. ಅನೇಕ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿ ಅನೇಕ ಒತ್ತಡಗಳಿಂದ ಮನೆಗೆ ಬರುವಾಗ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ನೀವು ಮಾತನಾಡಬಾರದು. சாப்பாடு கொடுக்கணும், ಊಟ ಕೊಡಬೇಕು, டீ காபி கொடுக்கணும், ಟೀ ಕಾಫಿಯನ್ನು ಕೊಡ್ರಿ, விரும்புறத கொடுத்து படுக்க வச்சிடணும். ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಬೇಕೋ ಕೊಟ್ಟು ನೀವು ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಮಲಗಿಸ್ಬಿಡ್ರಿ. ಅವ್ರು இப்பதான் அப்படியே லேசா சிரிக்கிறாங்க, பாட்டியெல்லாம் சிரிக்கிறாங்க. ನೋಡ್ರಿ ಎಲ್ಲ ನಗ್ತಾರೆ. ಸ್ವಲ್ಪ ನನಗೂ ಬರ್ತಾ ಇತ್ತು, ஐயோ தேவையில்லா வாயை திறந்துட்டேன், ಅಯ್ಯೋ ಇಷ್ಟು ದಿವಸ ಏನೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬಿಟ್ನಪ್ಪ, ಇನ್ಮೇಲೆ ಮಾತಾಡಲ್ಲ. எல்லா ரகசியத்தையும் ரொம்ப கொண்டு போய் தலையில போய் புருஷன் தலையில கொட்டக்கூடாது. ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ, ತಲೆ ಒಳಗೆ ಹಾಗೆ ಇಟ್ಕೊಳ್ತೀರಿ, ಬಂದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲವನ್ನ ಅವ್ರ ಮೆದುಳಿಗೆ ಹಾಕ್ಬಿಡ್ತೀರಿ. கொஞ்சம் பொறுமையா இருக்க சகோதரிகளே, ಸ್ವಲ್ಪ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ರಿ. பேச வேண்டிய நேரம் வரும், ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸಮಯ ಬರುತ್ತೆ, ಅಲ್ಲಿವರೆಗೆ ಕಾಯಿರಿ. அவர் கேட்டா கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். ಅವ್ರು ಏನಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟೇ ಉತ್ತರ ಕೊಡ್ಬೇಕು, ಹೆಚ್ಚು ಮಾತಾಡಬಾರ್ದು. தவளை மாதிரி ಕಪ್ಪೆಗಳ ತರ ಒಟ ಕೊಟ್ಟು ಬೇಡ್ರಿ, ಲಟ 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 ಅಂತ ಹೇಳಿ. சில பெண்கள் இருக்காங்க, எப்படின்னா ಕೆಲವು ಹೆಣ್ಮಕ್ಳು ಇದ್ದೀರಿ, அவங்க கணவரை வந்து இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுவாங்க, அதாவது சுச்சு சொல்லுவாங்க. நாயை வந்து சொல்லுவாங்க சுப் 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 சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೆಣ್ಮಕ್ಳು ಇದ್ದೀರಿ, ಗಂಡ ಬಂದ ತಕ್ಷಣ ಅವರಿಗೆ ಹಚ್ಚಿ ಕೊಟ್ಟು ಚೂ ಬಿಡ್ತೀರಿ, ಚೂ 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 ಚೂ. உங்க அக்கா அப்படி பேசிவிட்டா, உங்க அம்மா அப்படி போய் கேளுங்க, என்ன ನೋಡಿ ನಿಮ್ಮ ಅಕ್ಕ ಹಿಂಗ್ ಮಾತಾಡಿದ್ರು, ತಂಗಿ ಹಿಂಗ್ ಮಾತಾಡಿದ್ರು, ಹೋಗಿ ಕೇಳು ಕೇಳು ಅಂತ ನೀವು ಚೂ ಬಿಡ್ತೀರಿ. கடைசியில சுத்தமா அந்த உறவு முறிஞ்சு சண்டையாகி இங்க ஜெபிக்கவே முடியாது. ಕೊನೆಗೆ ನಿಮ್ ಗಂಡ ಅವ್ರಿಗೆ ಕೇಳಿ ಅವ್ರು ಇವ್ರಿಗೆ ಜಗಳ ಆಡಿ ಸಮಸ್ಯೆ ಆಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುತ್ಕೊಂಡು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ. இங்க வந்தா ஆண்டவருடைய அபிஷேகம் வராது. ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರಸನ್ನತೆ ನೀವು ಕಾಣಲ್ಲ, மனசுக்குள்ள மன்னிக்க முடியாது, ಒಳಗಡೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಇಲ್ಲ. அந்த வீட்டுக்கு உங்களுக்கு சண்டை வந்துடும். ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಮನೆಯವರಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಜಗಳ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. நீங்க வாயை மூடி இருந்தீங்கன்னா 10 சண்டை குறைஞ்சிடும். ನೀವು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿ ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ 10 ಜಗಳ ನಿಲ್ಲುತ್ತವೆ. ஆமென். ಆಮೆನ್. அன்பு வளர வேண்டும் என்றால் குடும்பத்துல எல்லா நேரமும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಂತಿ ಪ್ರೀತಿ ಬೆಳಿಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮೌನವಾಗಿರ್ರಿ. கணவர் வீட்டை பத்தி, கணவர் குடும்பத்தை பத்தி நீங்க வந்து ஒப்பீனியன் கொடுக்காதீங்க. நீங்க கமெண்டேட்டர் மாதிரி நீங்க வந்து ஒன்னும் சொல்ல வேணாம். ನಿಮ್ಮ ಮನೆ ಬಗ್ಗೆ, ದವಸ ಧಾನ್ಯಗಳ ಬಗ್ಗೆ, ಬಂಗಾರ ಬೇಕು, ಅದು ಬೇಕು, ಇದು ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಏನು ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನ ಅಂತ ಹೇಳಬೇಡಿ. ஜெபம் பண்ணுங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, பிரேயர் பண்ணுங்க, ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, அவங்கள மன்னிங்க. ನಿಮ್ಮ ಗಂಡನು ಅವ್ರ ಕುಟುಂಬದವರನ್ನು ಕ್ಷಮಿಸ್ರಿ. ரட்சிக்கப்படாதவங்க உங்களை அன்பு கொடுக்க மாட்டாங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ ಅವರು, ಹಾಗಾಗಿ ಅವ್ರು ಪ್ರೀತಿ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. சபையிலே எல்லாரும் அன்பா இருக்க மாட்டேங்கிறீங்க. ನಿಮ್ಮ ಇಲ್ಲಿ ಕೂತ್ರೆ ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೆ ಆಗೋದಿಲ್ಲ, ನೀವೇ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. சில சமயம் மன்னிக்க முடியல, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನೀವು ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. வெளியில எப்படி
ಹೊರಗಡೆ ಹೇಗೆ ನೀವು ಕ್ಷಮಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? தேவன் அன்புடைய குணாதிசயம் எப்படின்னா மன்னிக்கணும். அன்பு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சில காரியங்களை குறைபாடுகளை பேசக்கூடாது. ದೇವರ ಕಾರ್ಯಗಳ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಒಬ್ಬರೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. ಒಬ್ಬರ ಕುರಿತು ಬೇರೆ ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ಮಾತನಾಡಬಾರದು. எல்லாமே இந்த உலகத்துல சரியா இருக்காது. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதத்தை பார்த்து நம்ம அன்பிலே குடும்பத்தை அன்பிலே நடத்திட்டு போக வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ஆமென் ஆமென் ஆமென். சகோதரிகளுக்கு சொல்றேன், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். ಬುದ್ಧಿವಂತ ಸ್ತ್ರೀಯು ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುವಳು. நீதிமொழிகள் 14:1. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14:1. புத்தியில்லாத ஸ்திரீ கைகளினால் இடித்து போடுகிறாள். ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ತಾನೇ ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾಳೆ. பெண் அப்படின்னு சொன்னா சபை அன்பினால் கட்டப்படும். ಸಭೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. ஞானத்தினால் கட்டப்படும். ಜ್ಞಾನದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த சபை கர்த்தருடைய அன்புக்கு அழைக்கப்பட்ட சபை. ಈ ಸಭೆಯೊಳಗೆ ಕರ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. சபை வம்பு வழக்குகள் ஒருத்தர் குறை சொல்ல இல்ல. ಸಭೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಜಗಳ ಮಾಡಿ ಕಿತ್ತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಈ ಸಭೆ ಅಲ್ಲ. புதிய ஏற்பாட்டுல சபையில எல்லாவற்றையும் பொதுவா வச்சு அவங்க ಅನುಭವಿಚಾங்க. ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಸರಿಸಮವಾಗಿ ಹಂಚಿಕೊಂಡು ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದರು. கிரேக்கர்கள் எபிரேயர்கள் ಎಲ್ಲ புறஜாதியார் ಎಲ್ಲ ஒண்ணா இருந்தாங்க. ಗ್ರೀಕರು, ಫಿಲಿಸ್ತೀಯರು ಮತ್ತು ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗದವರು ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇದ್ದರು. உங்க வீட்டுல எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ஜெபிங்க. ಏನಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಮೊದಲು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಯಾಕೋಬ 4 ಕರ್ತರು சொல்லிருக்காரு, ஒரு துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ಯಾಕೋಬ 4 ಹೇಳ್ತದೆ, ಒಬ್ಬರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಕಷ್ಟ ಉಂಟಾದ್ರೆ ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவன். ಸಂತೋಷವಾಗಿದ್ರೆ ಸಂಗೀತವನ್ನು ಹಾಡು. உங்க வீட்ல ஒரு பிரச்சனை அப்படினா பிரச்சனை அடுத்தவங்க போய் சொல்லாதீங்க. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ, ಹೋಗಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಯವರಿಗೆ ನಿಮ್ಮ ಪಕ್ಷದವರಿಗೆ ಹೇಳಬೇಡಿ ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು. ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ಒಬ್ಬ ಹೆಣ್ಣನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿಗೆ ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿದರು. ಎಲ್ಲರೂ அந்த பெண்ணை குறை சொன்னாங்க. ಎಲ್ಲರೂ ಜನರು ಆತನ ಮೇಲೆ ಏನು ಹೇಳಿದ್ರು? ಅಪರಾಧ ಹೊರಿಸಿದ್ರು. ಎಲ್ಲರೂ ஆண்டவரே இவ பாவத்துல கையை மையமா பிடிக்கப்பட்டா அப்படின்னு சொன்னாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಈ ಹೆಣ್ಣು ಪಾಪ ಮಾಡುವಾಗಲೇ ಸಿಕ್ಕೊಂಡ್ಲು. ஏகப்பட்ட பேர் குறை சொன்னாங்க, குற்றம் சாட்டினாங்க. ಅನೇಕರು ಇವಳು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஆண்டவர் வாயே திறக்கல. ದೇವರು ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. வாயே திறக்கல. ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. உடனே என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? ಯೇಸು ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? யோவான் 8வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ಯೋಹಾನ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர் சொன்னாரு, உங்ககிட்ட பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿಲ್ವೋ ಅವರು ಈ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಮೊದಲು ಎಸೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்படி எறியணும்னா இயேசு தான் எறிஞ்சிருக்கணும். ಹಾಗೆ ಕಲ್ಲನ್ನು ಹೊಡಿಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಒಬ್ಬನೇ ಹೊಡಿಬೇಕಾಗಿತ್ತು. நிறைய பேர் கையில கல்ல எடுத்துட்டு எரிய விட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಕಲ್ಲುಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಬಂದರು. சில நேரங்களிலே பேசாம இருங்க. ಆದ್ರೆ ಯಾರು ಹೊಡೆಯದೆ ಅವರು ಪಾಪಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಹೊರಟು ಹೋದರು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮಾತನಾಡದೆ ಮೌನವಾಗಿರ್ರಿ. உங்களை பத்தி யாராவது குற்றம் சாட்டுறாங்களா, உங்களை பத்தி தவறா பேசுறாங்களா சொந்தக்காரர்கள், பேசாதீங்க. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡಿ ಅಪರಾಧಿ ಹೊರಿಸ್ತಾರ, ನೀವು ಕೆಟ್ಟರು ಅಂತ ಹೇಳ್ತಾರ, ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ಮಾತಾಡಬೇಡಿ, ಸುಮ್ಮನೆ கோபப்படாதீங்க, ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ, பிரேயர் பண்ணுங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. அப்பதான் ಆಂಡவர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಪರಲೋಕದ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென் ಆಮೆನ್. ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? யோவான் 5வது அதிகாரத்துல உங்களை தொடுகிறவர்கள் என் கண்மணியை தொடுகிறார்கள். ಯೋಹಾನ 5ರಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವವರು ನನ್ನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾನೆ. நான் உங்களை காக்கிறவர். சங்கீதம் 121 உன் போக்கையும் வரத்தையும் உன்னை காக்கிறவர். ನಾನು ಇಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಹಿಂದಿನಿಂದ ನಾನು ಕಾಯ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂಗೀತಗಾರನ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ. உங்களுடைய சூரியன் பகலிலே சூரியனாலும் இரவிலே வெயிலாகிலும் சூரியனா எதுனாலும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு. ಹಗಲಲ್ಲಿ ಸೂರ್ಯನಾಗಲಿ ಇರುಳಲ್ಲಿ ಚಂದ್ರನಾಗಲಿ ನಿಮಗೆ ಬಾಧೆಗಳು ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ 91ನೇ ಕೀರ್ತನೆ ಹೇಳ್ತದೆ. கிருபைக்குள்ள வரணும். ನಾವು ಕೃಪೆಯ ಕೆಳಗಡೆ ಬರಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவருடைய அன்புக்குள்ள வரணும். ದೇವರ ಪ್ರೀತಿ ಒಳಗೆ ಬರಬೇಕಾಗಿದೆ. ஆவியானவருக்குள்ள வரணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಳಗೆ ನಾವು ಬರಬೇಕಾಗಿದೆ. ಯೇಸು ರಕ್ತத்துக்குள்ள வரணும். ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕಾಗಿದೆ. நீங்களா எல்லா சோதனை பிரச்சனைகளை நீங்களா கோபப்பட்டு நீங்க ரியாக்ஷன் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்க கூடாது. ನೀವಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ, ಕೋಪ ಮಾಡಿ, ಜಗಳ ಮಾಡಿ ನನ್ನ ಹತೋಟಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನು ಬಗೆಹರಿಸ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅದು ಎಂದಿಗೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பு
வளர்றதுக்கு சகோதரருக்கும் நான் இன்னொரு ரகசியம் சொல்றேன். ಇಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರಿ ಇನ್ನೊಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. உங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சம் ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ ಸಿಸ್ಟರ್, குடும்பத்துல அன்பு வளரணும். கர்த்தருடைய பிள்ளைங்கிட்ட கர்த்தர் அன்பை விரும்புகிறார். ದೇವರು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಯಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதே மாதிரி சகோதரர்களுக்கெல்லாம் சொல்றேன், என் கணவர்களுக்கெல்லாம் ಇಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, சில நேரம் சகோதரிகள் பேசும்போது கோபம் வரும். ಕೆಲವು ಸಾರಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮಾತನಾಡುವಾಗ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೋಪ ಬರ್ತದೆ, ಟೆನ್ಷನ್ ಆಗ್ತದೆ, அடிச்சிடலாம், ತಗೊಂಡು ಹೊಡೆದು ಬಿಡ ಅನ್ಸಿಟ್ಟು ಬರ್ತದೆ. இவருங்க நான் பீகார்ல போய் பாஸ்டர்ஸ் கூட நடத்தினேன், புத்த கையாட்ட இடத்துல. ಬಿಹಾರದಲ್ಲಿ ಉತ್ತರಾಖಂಡ ಎಂಬತಕ್ಕಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೆಸಿದ್ರು ಪಾಸ್ಟರ್ ಅವರು 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. அப்போ வந்து பாஸ்டர்கள் எல்லாம் நான் வந்து எல்லாரும் கணவனை நேசிக்கிறீங்களா, மனைவியை நேசிக்கிறேன், யார் யார் மனைவி அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எல்லா பாஸ்டரும் கை கட்டிட்டாங்க. ಅಲ್ಲಿರುವಂತ 70 ಜನರಿಗೆ ಕೇಳಿದ್ರಂತೆ, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಯಾರ್ಯಾರು ಹೊಡಿತೀರಿ ಕೈ ಎತ್ತಿ ಅಂದ್ರೆ 70 ಜನರು ಕೈ ಎತ್ತಿದ್ರು. ஐயோ, நாங்கெல்லாம் போன இங்க இருந்து ஊழியக்காரெல்லாம் பயந்து போயிட்டோம். ಇಲ್ಲಿಂದ ಹೋದಂತ ಸೇವಕರು ಅವ್ರು ನೋಡಿ ನಾವು ಹೆದರು ಬಿಟ್ಟಿವಿ. குழந்தைய கவனிக்கலன்னா அடி, துணி வைக்கலன்னா ಅಡಿ, ಮಕ್ಕಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂದ್ರೆ ಹೊಡಿತಾರಂತೆ, ಬಟ್ಟೆ ಸರಿ ಇಲ್ಲ ಹೊಡಿತಾರಂತೆ, ಸರಿಯಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ ಹೊಡಿತಾರಂತ. எங்களுக்கு பிரசங்கமே நின்றுச்சு. ನಮಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ವಿ, ನಾವು ಸುಮ್ಮನೆ ಆಗ್ಬಿಟ್ವಿ. ஏன்னா வட இந்தியா பூரா கலாச்சாரம் என்னன்னா மனைவியை வந்து கை வச்சு தவறா துஷ்பிரயோகம் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಬಿಹಾರ ಕಡೆ ಹೇಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಹೆಂಡತಿನ ಒಡೆದು ಹಿಂಸೆ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಅನೇಕ ತೊಂದರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇರುತ್ತೆ ಗಂಡು ಮಕ್ಕಳು. ಯೇಸುவோடு கூட நம்ம சிலுவையில் அறையப்பட்டோம். ಯೇಸುನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸಹ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பழைய மனுஷன் செத்துட்டான். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಹಳೆಯ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಸತ್ತು ಹೋಗಿದೆ. இப்ப புது மனுஷனா இருக்கிறோம். ನಮ್ಮೊಳಗೆ ಹೊಸ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. ரோமர் 6 போட்டிருக்கு, நான் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டேன். ರೋಮ ಬಂದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ನಾನು ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், ಆತನೊಂದಿಗೆ ನಾನು ಉಣ್ಣಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. பழைய சுவாபம் அங்கேயே கல்லறையில கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டுச்சு. ಹಳೆಯ ಪಾಪಗಳು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೂತು ಹಾಕಿದ್ದೇನೆ. இப்ப நான் அன்புல வாழணும். ಈಗ ನಾನು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. இப்பொழுது கஷ்டம் சகிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರೆ ನಾನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. மனைவியை வந்து அடிக்க கூடாது. ಹೆಂಡತಿಗೆ ಬೈಯುವುದು ಹೊಡೆಯೋದು ಮಾಡಬಾರದು. பைபிள்ல ஆண்டவர் எபேசியர் 5 சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ಎಫೆಸಿಯ 5ರಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸ್ವಂತ ಹೆಂಡತಿಯನ್ನು ದ್ವೇಷ ಮಾಡುವವರು ಯಾರು ಇಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து சபையை நேசிச்சது போல நம்மளை நேசிச்சு பாவங்கள் எல்லாம் கழுவுனது போல நீங்க மனைவியை நேசிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಸ್ವಂತ ದೇಹವನ್ನು ಯಾರು ದ್ವೇಷ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ನೋ ಹಾಗೆ ಗಂಡು ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿರಿ. அன்பு வந்து ஆண்கள்கிட்ட இருந்து சகோதரர்கிட்ட இருந்து தான் வரணும். மனைவியில் அன்பு கூறுங்கள். ಪ್ರೀತಿ ಅನ್ನುವಂಥದ್ದು ಗಂಡು ಮಕ್ಕಳಿಂದಲೇ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಬರಬೇಕಾಗಿದೆ. ದಯಮಾಡಿ ಎಲ್ಲ ಗಂಡು ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நீங்க ஆமென் சொல்லணும், அவங்க ஆமென் சொல்லணும். ನೀವು ಹೇಳ್ಬೇಡಿ, ಹೆಣ್ಮಕ್ಳು ಅವ್ರು ಹೇಳ್ಬೇಕು. அன்புல குடும்பத்துல வளரணும். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಬೆಳಿಬೇಕಾಗಿದೆ. ஒரு ரகசியத்தை சொல்றேன் ஆண்களுக்கு. ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇವೆ. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, பேச்ச கேட்க முடியலன்னா ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಾತು ಕೇಳಕ್ಕಾಗಲ್ಲ, ಟೆನ್ಷನ್ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ கை நீட்டக்கூடாது. ಕೈಯನ್ನು ನೀವು ಚಾಚಬೇಡ್ರಿ. அப்ப என்ன செய்யணும்? கை சிலுவையில் அறையப்பட்டுச்சு. ನನ್ನ ಕೈಗಳು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கோவப்பட்டா, ಕೋಪ ಬಂದ್ರೆ உடனே சட்டை இடையில மாட்டி ಆ ಶರ್ಟ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡ್ಬಿಡ್ರಿ. நேர பைக் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு தெரு முக்குல இருக்க டீ கடையில டீ குடிக்கும். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬೈಯ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಬೈಕ್ ತಗೊಂಡು ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋಗಿ ಟೀ ಕುಡಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. இங்க இருக்கக்கூடாது. ಆ ಮನೆಗೆ ಇರ್ಬಾರ್ದು. சுத்திட்டு 3 மணி நேரம் சாயங்காலம் வீட்டுக்கு வரும். ಎಲ್ಲ ರೌಂಡ್ ಹಾಕಿ ಊರೆಲ್ಲ ರೌಂಡ್ ಹಾಕಿ ಸಾಯಂಕಾಲ 3-4 ಗಂಟೆ. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ಕೋಪ ಬಂದರೂ ಪಾಪ ಮಾಡಬೇಡ. டென்ஷன் ஆகுது, டென்ஷன் அப்படியே சும்மா கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கும். ಕಣ್ಣು ನಿಮಗೆ ಮೆದುಳಿಗೆ ಕೈ ಹಾಕಿದಾಗ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೆಲ್ಲ ಕೆಂಪು ಆಗುತ್ತಲ್ಲ. அப்ப என்ன செய்யணும்? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ಹಾಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಒಡೆಯೋದು, ಕೆಟ್ಟದಾಗಿ ಬೈಯೋದು ಮಾಡಬೇಡಿ. இந்த சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது பிசாசின் சுபாவம். ಈ ಜಗಳ ಮಾಡುವುದು, ಒಡೆಯೋದು ಅದು ಸೈತಾನನ ಸ್ವಭಾವ. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ಸೈತಾನನಿಗೆ ನೀವು ಜಾಗ ಕೊಡಬೇಡಿ. உடனே இடத்தை காலி பண்ணிடணும். ஆக்ஷன் சேஞ்சஸ் எமோஷன். ತಕ್ಷಣನೇ ನಿಮ್ಮ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ನೀವು ಎದ್ದು ಹೊರಟು ಬಿಡ್ರಿ. ஆமென்.
இது ஆமென். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க என்ன செய்யணும்? ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? உங்க வீட்டுக்காரர் டென்ஷன் ஆகுனா ನೀವು ನಿಮ್ಮ ಗಂಡಂದು ನಿಮಗೆ ಟೆನ್ಷನ್ ಮಾಡಿದ್ರೆ நீங்க என்ன செய்ய எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுறணும். ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಬಿಡಿ. ನೀವು பாத்ரூம்ல போய் குளிக்க போய் ಬಾತ್ರೂಮ್ ಸ್ನಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. வரக்கூடாது. ಹೊರಗೆ ಬಂದ್ರೆ ನೋಡಿ, ನೀವು அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவன் அமைதியா இருக்கிற வரைக்கும் வாயை பொத்திட்டு குளிக்க போயிடும். இந்த ಗಂಡ ಗಲಾಟೆ ಮಾಡಿ ಜಗಳ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ 1 ಗಂಟೆ ಅಂದ್ರೆ ಒಳಗೆ ಎದ್ಬಿಡ್ತಾರೆ. என்ன ஜெபிக்கணும்? இயேசுவே கணவரை மன்னி ஆண்டவரே, இயேசுவே கணவரை மன்னி ஆண்டவரே, அபிஷேகத்தை ஊத்துங்க, மன்னிங்க சொல்லணும். ದೇವರೇ ಈ ನೀರು ಸುರಿಯೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡು, ನನ್ನ ಗಂಡನ ಕ್ಷಮಿಸು, ನನ್ನ ಗಂಡನ ರಕ್ಷಿಸು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அப்படி இருக்கும்போது வீட்டுல சமாதானம் உண்டாகும். ಆಗ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗ್ತದೆ. சமாதானம் உண்டாகணும். ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. நீங்க தான் அன்புல வளரணும். ನೀವೇ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அன்பின் தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರೀತಿಯ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உலகத்துல அன்பு இல்லையே. ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ವಲ್ಲ? வேலை பார்க்குற இடத்துல, ಕೆಲಸ ಮಾಡುವ ಜಾಗದಲ್ಲಿ, ಸ್ಕೂಲಲ್ಲಿ, கல்லூரியில, ಆ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ எல்லாரும் சண்டைக்கு வராங்க. ಎಲ್ಲ ಆಫೀಸಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಜಗಳಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. எல்லாரும் நம்மள குறை பேசுறாங்க. ಎಲ್ಲರೂ ಕೊರತೆಯನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. அங்க உலகத்துல பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யத்துல அன்புன்ற வார்த்தையே இல்ல. ಆ ಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಲೋಕವಾಗಿದೆ. நாம் ஏன் சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾಕೆ ಈ ಸಭೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? சபை ஒரு அன்பின் கூடாரம். ಸಭೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಗೂಡಾರವಾಗಿದೆ. இங்க கிருபையில வளரணும். ಇಲ್ಲಿ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕಾಗಿದೆ. ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ವಳರணும். ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕಾಗಿದೆ. ಸಹೋದರ ಸ್ನೇಹದಲ್ಲಿ ವளர வேண்டும். ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಸ್ನೇಹದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕಾಗಿದೆ. ಅದಕ್ಕೆ தான் இங்க சபை. ಅದಕ್ಕಾಗಿ ಸಭೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னோட வசனத்தை எடுங்களேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வசனத்தை மத்தேயு 22:36-37 வாசி. ಮತ್ತಾಯ 22:36-37. ஆண்டவர் கொடுத்த ஒரு முக்கியமான கற்பனை தான். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮುಖ್ಯವಾದ ಆಜ್ಞೆ ಇದಾಗಿದೆ. இந்த கற்பனையை நம்ம மறந்துடக்கூடாது. ಈ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ನಾವು ಮರೆಯಬಾರದು. புதிய ஏற்பாடு முழுவதும் அன்பின் பிரமாணம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಎಲ್ಲವೂ ಪ್ರೀತಿಯ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. அது அன்புல தான் நம்மள வாழணும்னு ஆண்டவர் அழைச்சிருக்கார். ಪ್ರೀತಿಯಿಂದಲೇ ನೀವು ಜೀವನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ. வாசிங்களா? ಓದ್ರಿ, ಯಾರಾದರೂ வாசிங்க. ಓದ್ರಿ, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ಬೇಗ ಮುಗಿಸೋಣ. வாசிங்க. 22:36-37. 22:36-37. ತಕ್ಕೊಳ್ಳಿರಿ, ತಿನ್ನಿರಿ, ಇದು ನನ್ನ ದೇಹ ಅಂದನು. ಆಮೇಲೆ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟು, ಇದರಲ್ಲಿರುವುದನ್ನು ಎಲ್ಲರೂ ಕುಡಿಯಿರಿ, ಇದು ನನ್ನ ರಕ್ತ, ಇದು ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ. இது மத்தேயு 22:36. ಮತ್ತಾಯ 22:36-37. அவர் யோவான்ல படிச்சிருக்காரு. வாசிங்க. ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬ ಆಜ್ಞೆಯು ಮುಖ್ಯವಾದುದು ಮತ್ತು ಮೊದಲನೆಯದು. ಇದಕ್ಕೆ ಸಮಾನವಾದ ಎರಡನೇ ಆಜ್ಞೆ ಒಂದು ಉಂಟು. ಅದು ಯಾವುದೆಂದರೆ, ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದೇ. ಈ ಎರಡು ಆಜ್ಞೆಗಳು ಎಲ್ಲಾ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೂ ಪ್ರವಾದದ ಗ್ರಂಥಕ್ಕೂ ಆಧಾರವಾಗಿವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. பாத்தீங்களா? சொல்லுங்க எல்லாரும். முதலாவதுன்னு சொல்லுங்க. ಮೊದಲನೆಯದು. ಎಲ್ಲ ಹೇಳಿ, ಮೊದಲನೆಯದು. ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்லி சபைக்கு வர்றோம். ದೇವರನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಿ. முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட ஆண்டவரை நேசிக்கிறோம். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಈ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೀರಿ. ஆனா வீட்டுல 6 நாள் எப்படி இருக்கணும்? ಈ ಚರ್ಚಿಗೆ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಹೋದ್ಮೇಲೆ ಸೋಮವಾರದಿಂದ ಶನಿವಾರದವರೆಗೆ ನೀವು ಮನೇಲಿ ಹೆಂಗಿರ್ತೀರಿ? அன்புல தான் இருக்கிறீங்களா? ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರ್ತೀರಾ? சகோதர சிநேகத்துல இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರ್ತೀರಾ? அன்பு மன்னிக்கும். ಪ್ರೀತಿ ಕ್ಷಮಿಸ್ತದೆ. அன்பு கொடுக்கும். ಪ್ರೀತಿ ಕೊಡುತ್ತದೆ. அன்பு ஜெபிக்கும். ಪ್ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸ್ತದೆ. அன்புல ஒவ்வொரு நாளும் நடக்கணும். ಎಲ್ಲರೂ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ನಡಿಬೇಕಾಗಿದೆ. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கற்பனை சபைக்கு. ಇದು ದೇವರ ಆಜ್ಞೆಯಾಗಿದೆ. இதுதான் நம்ம தினந்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும். ಇದು ನಾವು ಪ್ರತಿದಿನ ತರಬೇತಿ ತಗೋಬೇಕಾಗ್ತದೆ. எல்லா நேரங்களிலும் நம்ம மாம்ச சுபாவம் வெளிப்படக்கூடாது. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಶರೀರದ ಸ್ವಭಾವಗಳ ಹೊರ ಹಾಕಬಾರದು. இது
கிறிஸ்துவின் அன்பு மன்னிக்கிற சுபாவம் வரணும். ನಮ್ಮ ಒಳಗೆ ಎಲ್ಲರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಸ್ವಭಾವ ಬರಬೇಕಾಗಿದೆ. நம்ம அப்பா அன்புள்ளவர், ನಮ್ಮ ತಂದೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನು, இயேசு அன்புள்ளவர், ಯೇಸು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನು, ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪ್ರೀತಿಯ ಪವಿತ್ರಾತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. அப்பா மாதிரி நம்ம இருக்கணும்ல. ಆತನ ಹಾಗೆ ತಂದೆಯಾಗಿ ನಾವು ಇರ್ಬೇಕಲ್ವಾ? ஏன் பொறுத்துக்க கூடாது கஷ்டத்தை? ಯಾಕೆ ನಾವು ಸಹಿಸಬಾರದು ಈ ಕಷ್ಟಗಳನ್ನು? இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. யாக்கோபு 2:8 வாசிங்க. ಯಾಕೋಬ 2:8. 2:8 ಯಾಕೋಬ. ராஜரீக பிரமாணம். உன்னிடத்தில் அன்பு கூறும்போது பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தாங்க ராஜரீக பிரமாணம். ಅದು ನಿನ್ನಂತೆಯೇ ನಿನ್ನ ನೆರೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ ಅದು ರಾಜರ ಒಂದು ಪ್ರಮಾಣವಾಗಿದೆ. வாசிங்களா? ಹೋದ್ರೆ ಯಾರಾದ್ರೊಬ್ರು? ரொம்ப 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 இன்னைக்கு சபைக்கு தேவையானது கிறிஸ்துவின் அன்புதான். ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಯಾವುದು ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ. உங்களுடைய குடும்பத்துக்கு அன்பு தேவை. ನಿಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಪ್ರೀತಿ ಬೇಕಾಗಿದೆ. எல்லா சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. அதை கர்த்தருடைய பாதத்துல வச்சு மன்னிச்சிடணும். ಮನೆಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳನ್ನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿಟ್ಟು ಎಲ್ಲರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. யார் யார் பேசின வார்த்தைகள், சொந்தக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் மனசுல இருந்து எடுத்து கர்த்தர்ட்ட கொடுத்துடணும். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು, ನಿಮ್ಮ ಹೊಡ ಹುಟ್ಟಿದವರು ಮಾತನಾಡಿದ ಎಲ್ಲ ಕಹಿಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ನೀವು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಡ್ರಿ, கொடுத்துடணும். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ರಿ. மனச கடினமா வச்சிருக்க கூடாது. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಲ್ಲಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. அன்பு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில போகும்போது அவரை நிறைய பேர் உத்தரவு கொடுத்தாங்க. ಆ ಯೇಸು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಅನೇಕರು ಆತನ ಉಪದ್ರವಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು. ஆனா எல்லாரையும் மன்னிச்சிட்டார். ಆದ್ರೆ ಎಲ್ಲರನ್ನು ದೇವರು ಕ್ಷಮಿಸಿದ. அவர் கல்வாரி சிலுவையில அவருடைய ட்ரெஸ், அவருடைய ஆடைகளை பங்கு போட்டுக்கிட்டாங்க. ಆತನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಎಲ್ಲರೂ ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡರು. அவர் பொறுமையா இருந்தார். ಯೇಸು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರು. யாருக்காக? ಯಾರಿಗಾಗಿ? உங்களுக்கா எனக்கா? ನಿನಗಾಗಿ, ನನಗಾಗಿ. அவர்தான் அன்பின் இலக்கணம், அன்பின் மாதிரி. ಆತನೇ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಸ್ವರೂಪವಾಗಿದ್ದಾನೆ, ಮಾದರಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? ಆತ ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಗೊತ್ತಾ? பிதாவே, இவங்க செய்யறது என்னதென்று உங்களுக்கு தெரியல. ತಂದೆಯ ದೇವರೇ, ಇವರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಇವರ ಅರಿಯರು, ಇವರನ್ನು ಕ್ಷಮಿಸು, இவங்களை மன்னிங்க. ಇವರನ್ನು ಕ್ಷಮಿಸು. எபேசியர் 5ஆம் அதிகாரம், ಎಫೆಸಿಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல 1-2 வாசி. 1-2 ಓದ್ರೆ. ಎಫೆಸಿಯ 5:1-2. 5:1-2 வாசி. 5:1-2 வாசி. ದೇವರು ಹಾ. ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹಾ. ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನಲ್ಲ, ಹಾ. ಆದುದರಿಂದ ದೇವರಾದ ಪ್ರಿಯರಾದ ಮಕ್ಕಳೇ, ತಕ್ಕ ಹಾಗೆ ಆತನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ. ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸುಗಂಧ ವಾಸನೆಯಾದ ಕಾಣಿಕೆಯಾಗಿಯೂ ಯಜ್ಞವಾಗಿಯೂ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஆமென் சொல்லுமா? எப்படி அன்பை பத்தி போட்டிருக்காங்க? 5ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பின் அதிகாரம். ಈ ಒಂದು 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಎಲ್ಲವೂ ಸಹ ಅದು ಪ್ರೀತಿಯ ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ. பாருங்க, அன்புல நிறையிறது வேற, அன்புல நிறையப்பட்டிருக்கணும். ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು, அன்புல நடத்தப்படணும், ಆ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು, அன்புல வாழணும். ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಜೀವನವನ್ನು ಮಾಡಬೇಕು. சபையில அவர் என்ன சொல்றாரு? பவுல் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ಪೌಲ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಪ್ರೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. நீங்க கவலைப்படாத மற்ற குப்பைகள் எல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டாம். ಬೇರೆ ಕಸವೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. இருக்கிற குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கணவன் மனைவி சொல்லுகிறேன், தயவு செய்து வீட்டுல சண்டை போடாது. ನಾವು ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮನೆಯಲ್ಲಿರೋರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಜಗಳ ಮುಕ್ತಾಯವಾಗಲಿ. சண்டை போடாதீங்க, உலகத்தார் மாதிரி வாழாதீங்க. ಪ್ರಪಂಚದ ರೀತಿಯಲ್ಲಿ, ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಆಗಬಾರದು. ಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಡ. அப்படி சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா வாய் பேசினா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ஆண்டவருடைய வருகையில காணப்படணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னா மன்னிச்சு அன்பா வாழணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಿರುಗಿ ಬರುವಾಗ ನೀವು ಎತ್ತಲ್ಪಡಬೇಕಾದರೆ, ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಮತ್ತು ಕ್ಷಮಾಪಣೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಜೀವಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பழைய குப்பைய, அதாவது 1997 1970 பேசக்கூடாது. 92ನೇ ವಯಸ್ಸು ನಡೆದಿರೋದು, 80ನೇ ಇಸ್ವಿ ನಡೆದಿರೋದೆಲ್ಲ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳದಲ್ಲಿ ಮಾತಾಡಬಾರದು. தேவையில்லாத மனசுல நினைச்சு ஆத்மால வாயை திறக்கக்கூடாது. ಬೇಡವಾದ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಾಯಿಂದ ತೆರೆದು ಮಾತಾಡಬೇಡ್ರಿ.
நான் இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன். ಶ್ರೀಲಂಕಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ವಿ. உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு, கவனிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல இப்படி இருப்பாங்களான்னு கேளுங்க, கொஞ்சம் கவனிப்பா. சூப்பர் சூப்பர் பிள்ளைங்க, கவனிங்க. அதாவது இலங்கை தேசத்துக்கு போயிருந்த ஒரு விதவை அம்மாவுக்கு ஜெபம் பண்ணேன். ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವೆಯಾಗಿರುವಂತ ಸಹೋದರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. அந்த அம்மா வந்து சிங்களக்கார அம்மா வந்து கணவர் வந்து ಯುದ್ಧத்துல இறந்துட்டார். ಆ ಒಬ್ಬ ಸೈನಿಕನು ಸತ್ತು ಹೋದನು, ಅವರ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ರು. அந்த அம்மா போய் ஜெபம் பண்ண போற அந்த அம்மா வியாதி. ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಹೋದ್ರೆ ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳಿಗೆ ರೋಗ ಇದೆ. மனைவி இறந்து, அவர் கணவர் இறந்து யுத்தத்துல ராணுவத்துல இறந்து 12 வருஷம் ஆச்சு. ಗಂಡ ಸತ್ತು 12 ವರ್ಷ ಆಯ್ತು, ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. இந்த அம்மா கிட்ட போய் ஜெபம் பண்ண போற, ஏமா உங்களுக்கு வியாதி அப்படின்னு கேட்டேன். வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிடும். ನಾವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ವಿ, ಯಾಕೆ ನಿಮಗೆ ರೋಗ ಬಂದಿದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ವಿ. என் வீட்டுக்காரரு என்னை ரொம்ப வருஷம் உபத்திரப்படுத்தினாரு, நல்லாவே நடத்தல. ನನ್ನ ಗಂಡನು 12 ವರ್ಷ ಆಯ್ತು ಸತ್ತಿ, ಅವ್ನು ಇರುವಾಗ ನನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ನನಗೆ. வீட்டுக்காரர் இருக்காரான்னு கேட்டேன். ನಿನ್ನ ಗಂಡ ಅದನ್ನ ಅಂತ ಕೇಳಿದ್ವಿ. இல்ல, இறந்துட்டாரு. ಸತ್ತು ಹೋದ. துப்பாக்கி ஷூட்டிங்ல அந்த தமிழ் மக்களுக்கும் சிங்களத்துக்கும் நடக்கிற சேவையில ராணுவத்துல இறந்துட்டாரு. ನನ್ನ ಗಂಡನು ಗುಂಡಿನ ಚಕಮಕಿಯಲ್ಲಿ ಶ್ರೀಲಂಕಾದವರಿಗೂ ತಮಿಳರಿಗೆ ಗಲಾಟೆ ಆಗುವಾಗ ನನ್ನ ಗಂಡನ ತೀರಿ ಹೋಗಿ 12 ವರ್ಷ ಆಯ್ತು. ஆனா 12 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த அம்மா வந்து வீட்டுக்காரர் செஞ்ச பழைய பேச்சுக்கள், பழைய உயிரோட இருந்த நாட்கள் எல்லாம் மனசுல வச்சிருக்கு. ಆ ಗಂಡನ ಮಾಡಿದ ಜಗಳ, ಬೈಯೋದು, ಹೊಡೆಯೋದು ಎಲ್ಲವನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡೇ ಆಯಮ್ಮ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வீட்டுக்காரரை மன்னிக்க முடியல. ಆ ಗಂಡನ ಮಾಡಿದ ಉಪದ್ರವಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ. அதனால இந்த அம்மாவுக்கு வியாதி, கால் நடக்க முடியல. ಅದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ 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 ಕಾಲು ನೋವುಗಳು, ಮಂಡಿ ನೋವುಗಳು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತದೆ. பிசாசு என்ன செஞ்சிருக்கான், அந்த மன்னியாத குற்றத்தை வச்சு கட்டி வச்சுட்டான். ಆ ದುರಾತ್ಮ ಏನ್ ಮಾಡ್ದ, ನಿನ್ನ ಗಂಡನ ಕ್ಷಮಿಸಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಕಾಲು ಕೈಗಳ ನೋವು ಬಂದು ಕಟ್ಟಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் சொன்னேன், அந்த அம்மாட்ட சொன்னேன், வீட்டுக்காரர் உங்களுக்கு வீடு கட்டி வச்சாரா? ನಿನ್ನ ಗಂಡ ಮನೆ ಕಟ್ಟಿದಾನ? ஆமான்னு சொன்னாங்க. ಹೌದು. அந்த வீட்டுக்காரர் பென்ஷன் இந்த அம்மாவுக்கு வருது. ಆ ಗಂಡನ ಪೆನ್ಷನ್ ಗೆ ಹಣ ಬರ್ತದ? நல்லா வாழுது 12 வருஷமா. ಬರ್ತಾ ಇದೆ. ಆ ಅಮ್ಮ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அவர் கிறிஸ்தவரா இறந்து போயிட்டாரு. ಆತ ಯೇಸುவை ನಂಬಿದ, ಸತ್ತು ಹೋದ. ஆனா இந்த அம்மா அவர் பழைய கடந்த காலத்துல அந்த அவர் பேசுனதை மன்னிக்க முடியாம உட்கார்ந்து 20 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಡೆದಿರೋ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿ ತಲೆಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕ್ಷಮಿಸದೆ, ನನ್ ಗಂಡ ಬೈದ, ನನ್ ಗಂಡ ಹೊಡೆದ, ನನ್ ಗಂಡ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಇವತ್ತು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಶರೀರದಲ್ಲಿ ರೋಗವನ್ನು ತಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் அம்மாட்ட சொன்னேன், உங்க வீட்டுக்காரரை மன்னிங்க. ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ನಿನ್ನ ಗಂಡನ ನೀನು ಕ್ಷಮಿಸು. நான் அவங்களை ஜெபத்துல நடத்தினேன். ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿದೆವು. உடனே அந்த அம்மா ஜெபிச்சேன். ಕ್ಷಣವೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದೆವು. டொப்புனு கீழே விழுந்தாங்க, சுகமாயிடுச்சு. ತಪ್ಪಂದು ಕೆಳಗೆ ಬಿದ್ರು, ಸಂಪೂರ್ಣ ಗುಣವಾಯಿತು. அந்த அம்மா சிறு பிள்ளை மாதிரி ஆவியானுடைய ಅಭಿಷೇಕத்துல ஒரு 20 வயசு குறைஞ்சு போச்சு. ಆ ಯಪ್ಪನಿಗೆ 20 ವರ್ಷ ಕಡಿಮೆಯಾಗಿ ಸಣ್ಣ ಮಗಳಂತೆ ಅವಳು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. அன்பின் ஆவியானவர் நிரப்பிட்டார். ಶುದ್ಧವಾಗಿರುವ ಆತ್ಮನು, ಪ್ರೀತಿ ಆತ್ಮನು ಅವಳ ಮೇಲೆ ತುಂಬಿಸಿದನು. சில நேரங்களில் பிசாசானவன் குடும்பங்களை அப்படி கட்டி வச்சிருவான். ಕೆಲವು ಸರಿ ಸೈತಾನನು ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾನೆ. பழைய காரியங்கள் எது ஆத்துமா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்துல மன்னிச்சிரு. ಹಳೆಯ ಏನೇ ಕೋಪ, ದ್ವೇಷ ಇದ್ರು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡ್ರಿ. ரட்சிக்கப்படாத நாட்கள்ல வாழ்ந்த நாட்கள்ல எல்லாம் பேசாதீங்க. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೆದಂತ ಎಲ್ಲ ಸಂಗತಿಗಳನ್ನು ಈಗ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ. இன்னைக்கு நம்ம அன்பிலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಇವತ್ತು ದೇವರ ಮನೆಗೆ ಕರೆದು ಕೂರಿಸಿದಾರಂದ್ರೆ ನೀವು ಹಿಂದಿನಿಂದ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಡಿಬೇಕಾಗಿದೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ಎಲ್ಲರೂ ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் சொல்லுங்க. ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಪ್ರೀತಿಯ ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. அவர் எனக்குள்ள இருக்கிறார். ಆ ಆತ್ಮನು ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ. ஆண்டவரே எனக்கு வாய்க்கு காவல் வைக்கும். ದೇವರೇ ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಇಡು. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಲಿ. ஜெபம் பண்ணுமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ವಾ? முழங்கால் போடுவோமா? ಮುಳುಕಲ್ ಹಾಕಲ್ವಾ? இப்ப அன்பை கேட்க போற ஆண்டவரே, ஆவியானவரே, அன்பின என்ன எனக்கு என்னென்ன நீங்க மன்னிக்கணுமோ மன்னிச்சிருக்கீங்க. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವು ಸಮಯ ಇರ್ತದೆ, ಏನೇನು ಕ್ಷಮಿಸಬೇಕೋ ಅವನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿಬಿಡ್ತೇವೆ. ஆண்டவருடைய திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் நீங்க அன்பை தான் நினைக்கணும். ನೀವು ಕರ್ತನ ಮೇಜು ಮುಂದೆ ಬರುವಾಗ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ನೀವು ನೆನೆಸಬೇಕು. நீங்க அன்புல இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, வியாதியே வராது.
ನೀವು ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ, ನಿಮಗೆ ಯಾವ ರೋಗವೂ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்ப